வணக்கம். நான் உங்கள் தங்கம் டெய்லர். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சிம்பிளான சாரீக்கு நம்ம ஒரு சிம்பிளான மாடல் வச்சு ப்ளவுஸ் தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து நார்மலாக நெக் வந்து ப்ளவுஸில் அடித்து திருப்பாமல் கேன்வாஸ் கொடுத்து எப்படி அடித்து திருப்பணும் அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு சிம்பிளான மாடல் லேஸ் ஒர்க் வச்சு கஸ்டமர் வந்து கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம். வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியில் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சிம்பிள் ப்ளவுஸ் கேட்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த சாரீலேருந்து இதுதான் தனியாக கொடுத்துருந்த ப்ளவுஸ் பிட்டு, அதோட கொஞ்சம் டார்க் கலராக கொடுத்துருந்து அதுலேருந்து முதுகு பீஸ் வந்து கட் பண்ணி லைனிங்கும் அந்த முதுகு பீஸு நல்ல கிளாத்துலேயும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே வந்து மடித்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கேன்வாஸில் தான் நெக்கை வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். கேன்வாஸோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 11 இன்ச்சுக்கு மேலே எடுத்திருக்கேன். அகலம் வந்து 2 மடிப்பாட்டு ஒரு 6 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது நமக்கு நெக்கோட உயரம் 10 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து மேலேங்கிலையும் அதே மாதிரி 3 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணி பாக்ஸ் ஆட்டு வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ இதில் தான் நம்ம நெக்கு வந்து வரைய போகிறோம். நம்ம வந்து மேலேருந்து கொஞ்சம் உள்பக்கமாக வளைஞ்சி அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச்சு இறக்கி கார்னரை அப்படியே வெளியில் வந்து மறுபடியும் நம்ம அந்த பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுருந்தோம் பாருங்க, அந்த கார்னருக்கு ஒரு 3/4 இன்ச்சு உள்ளே நல்லா வளைவாக வர்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி வந்து வெளிப்பக்கத்துலேயும் ஒரு 1 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி அந்த கேன்வாஸில் வரைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து வெளியில் இருக்கிறதெல்லாம் முதல்ல கட் பண்ணிவிட்டு உள் பக்கத்தில் இருக்கிறத கட் பண்ணலாம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படியே விட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். இது வந்து அயர்ன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுதான் நமக்கு நெக்கோட வடிவம். வரைஞ்சி கட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் லைனிங்கில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அந்த கேன்வாஸுக்கு வெளியில் நிற்கக்கூடிய துணியெல்லாம் மடித்து எடுத்துக்கிடலாம். அந்த சேஃப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்னர் லைட்டாக மடித்து விட்டு அடிச்சிடும். லைனிங் தான், அதனால் ரொம்ப நுணுக்கமாக அடிக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. மேலே வந்து நம்ம இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பீஸ் வச்சுட்டு தையல் போட்டு உள் பக்கமாக தான் திருப்ப போகிறோம். இப்போ வந்து நான் நல்ல பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த 2ஆக மடித்து வச்சுக்க சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட போகிறேன். அதே மாதிரி மேலே நம்ம 3 இன்ச்சு அகலம் கேன்வாஸில் எடுத்தோம்லே அந்த அகலத்தையும் இதில் மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக கட் கொடுத்து எடுத்து வச்சுட்டு போகிறேன். அப்போ நமக்கு அந்த கேன்வாஸ் வச்சு இதுக்கு மேலே வச்சு தைக்கும்போது கொஞ்சம் அந்த அளவுகள் எல்லாம் டக்குனு பார்த்த உடனே புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுவிட போகிறேன். இந்த தையல் வந்து சென்டர் பாயிண்ட்டாக கரெக்டாக பார்க்கணும். கேன்வாஸ்லேயும் அந்த உடம்பு பீஸ்லேயும் சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தையல் கேன்வாஸில் படாமல் அதுக்கு மேலேயே நிறுத்தி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடணும். இனி நம்ம அந்த கேன்வாஸோட சைஸுக்கு கட் பண்ணிடலாம். கேன்வாஸுக்கு மேலே தையல் போடாண்டா நம்ம அயர்ன் பண்ணி தான் எடுத்துருக்கோம். அதனால் வந்து அந்த உள் பக்கத்தில் அப்படியே தையல் போட்டு கார்னரு அந்த வளைவு வரக்கூடிய இடம் எல்லா இடத்துலையும் கரெக்டாக அதை நிறுத்தி எடுத்து கொண்டுட்டு வந்துடலாம். நிறைய மாடல் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதனால் ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு டக்குனு பார்த்தாலே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு உள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் கட் கொடுத்துட்டு கார்னர்லேயும் நூலில் வந்து கட்டாயிராத அளவுக்கு கரெக்டாக கட் கொடுக்கணும். அப்போ தான் திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளாத்தில் வந்து நமக்கு அவங்க எடுத்து கொடுத்துருந்தது 1 மீட்டர் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமும் இந்த கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு கிளாத் வந்து பத்தலை. மறுபடியும் நான் அதே மாதிரி கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கிற கிளாத் வந்து லைனிங் என்கிட்ட இருந்ததுனால அதிலேருந்து நெக் வந்து கட் பண்ணி அயர்ன் பண்ணி இப்போ இதில் வந்து போட்டு தைச்சிட்ருக்கேன். இப்போ நீங்களாம் இந்த மாதிரி நைஸ் கிளாத்துலலாம் கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணி தைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்து லைனிங் எடுத்து தைங்க. இப்போ 1 மீட்ரு தர்றாங்க அப்படின்னா மாடல் வைக்கணும் அப்படின்னா லைனிங் வந்து 1.25 மீட்ரு கண்டிப்பாக எடுத்து கேளுங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சொன்னாலும் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இருந்தாலும் தைக்கிற நமக்கு தான் தெரியும் கேன்வாஸுக்கு எவ்வளோ துணி ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு காட்டன் கிளாத்தாக இருந்தால் நம்ம அப்படியே லைனிங்கில் கூட அயர்ன் பண்ணி திருப்பிடலாம், வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கும். பட்டு கிளாத்துலேயும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நைஸாக பூனை கிளாத்துலலாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கிளாத் கொடுத்து கேன்வாஸ் அயர்ன் பண்ணோம் அப்படின்னா தான் நெக்கோட ஃபினிஷிங் வந்து கொண்டுட்டு வர முடியும். அது வந்து கஸ்டமருக்கு தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்
அவங்ககிட்ட புரிய வச்சு கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கிளாத் இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கிளாத் போட்டாலுமே இது நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போ வந்து லேஸ் வந்து சில்வர் கலரில் எடுத்திருக்கேன். இப்போது சென்டரில் அந்த பகுதி குறுக்க வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மேலே இருந்து ஷோல்டர்லேருந்து அப்படியே நான் வந்து தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த இடத்துல வரும்போது தான் நான் வந்து கொஞ்சம் யோசித்தேன். நம்ம வந்து யோசித்தது இந்த டைப் இல்லையே அப்படின்ட்டு வச்சு பார்த்தேன். வச்சு பார்த்துட்டு அப்படியே வெளியில் எடுத்துட்டேன். இப்போ அந்த லேஸை வந்து இப்படி வெளியில் ஒரு 1½ இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி மடித்து விட்டு கீழே முடிகிற இடம் வரைக்கும் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் இந்த கார்னரில் இருந்து. கார்னரில் கரெக்டாக அந்த கார்னர் வரக்கூடிய விளிம்பு இடத்துலே கட் பண்ணிடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கிளாத் அந்த லேஸை விட்டுட்டு கட் பண்ணணும். அந்த மாதிரி வச்சோன்னா தான் அடுத்த லேஸ் வந்து அந்த இடத்துல கவர் ஆகி வரும்போது தையல் வந்து அந்த பிசுறெல்லாம் தெரியாமல் இருக்கும். இப்போ அப்படியே அந்த வளைவில் கொண்டுட்டு வந்து நம்ம குறுக்க வச்சுருந்த லேஸுக்கு மேலேயும் தையல் போட்டு கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போ நம்ம விட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த லேஸு, அதை வந்து மறுபடியும் ஆரம்பித்து அப்படி கொண்டுட்டு வரலாம். கார்னர் வந்துருச்சுலே அந்த இடத்துல இருந்து 1 இன்ச் அளவுக்கு அப்படியே வெளியில் நீட்டி கொண்டுட்டு வந்து லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து மறுபடியும் நம்ம வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் முடிச்சு விட்டுருக்கோம் இல்லையா லேஸு, அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வெளியில் வர்ற மாதிரி அப்படியே கரெக்டாக தையல் போட்டு கொண்டு முடிச்சு விட்டுற வேண்டியது தான். மறுபடியும் மேலேருந்து ஆரம்பித்து அந்த லேஸுக்கு வெளிப்பக்கத்தில் இன்னும் ஒரு தையல் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல வைக்கும்போது ஒரு லைன் லேஸ் வந்திருக்கு. இப்போ வந்து கூட ஒரு லைன் வந்திருக்குல்ல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக தான் அதை வந்து கொஞ்சம் யோசித்து நான் மறுபடியும் மாற்றி வச்சேன். இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி கரெக்டான இடங்களில் வந்து லேஸ் வைக்கணும். அந்த பக்கத்தை 2ஆக மடிச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி கீழே இருந்து அந்த கார்னர் வரக்கூடிய இடம் வரைக்கும் லேஸ் வச்சு 2 தையல் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருந்து அப்படியே வந்து லேஸ் வச்சு மேலே வரைக்கும் கொண்டுட்டு வந்து அந்த பக்கம் கார்னர் எங்கே இருக்கோ அந்த இடத்த இந்த பக்கம் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மார்க்கிங்லேயே அழகாக மடித்து நான் தையல் போட்டுட்டு மறுபடியும் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல நெக்கை ஒட்டி அப்படியே கொண்டுட்டு வரலாம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் விட்டுருக்கேன். ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும், டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே இந்த லேஸை வந்து முன்பக்கம் கழுத்து வரைக்குமே கொண்டுட்டு வந்து நம்ம கட் பண்ணி மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். மறுபடியும் கீழே இருந்தே ஆரம்பித்து அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் வந்து போட்டுட போகிறேன். கடைசியில் இதுக்கு ஒரு ரோப்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த முதுகில் வந்து இந்த சென்டர் பகுதி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டோன் எல்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுக்க முடியலை. அது வச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்து உங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய இந்த நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது டிசைன் ஒர்க் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.